வெள்ளிக்கடைக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே வெள்ளியோட பளபளப்பு அதிகமாக ஜொலிக்குதோ இல்லையோங்க, நம்ம பல்லோட பளபளப்பு தான் அதிகமாக ஜொலிக்கும் போல் இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா பாப்புக்குட்டிக்கு பேர் வைக்கலான்னு டிசைட் பண்ணியாச்சுங்க. சரி கொலுசர்னா எடுக்கலாம்னு சொல்லி போட்டு அமத்தா நம்மளாம் எடுத்தால் பிடிக்காது, நீங்களே எடுத்துகிட்டு வாங்கன்னு பணத்தை கொடுத்து தாட்டி விட்டாங்க. இதாங்க ஃபஸ்ட் டைம் பாப்புக்குட்டியை 1 hour விட்டுட்டு வெளியில் வர்றது. பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாகி போச்சுங்க. ஒரு வழியாக லலிதாவில் பிடிச்சி போட்டோமுங்க. வளையல், கொலுசு, அரணா எல்லாம் எடுத்தாச்சுங்க. ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்கிற கதையங்க. எல்லாம் பில்லு போட்டு வாங்குறதுக்குள்ளே எங்கள் வீட்டு மச்சம் மறுக்கிற வரப்போ நேராச்சுன்னு குழந்தைய விட இவர் வரப்பு அதிகமாக இருக்குதுங்க. சரின்னு ஒரு வழி அவர் பதறதை பார்த்து வேண்டாமுங்க போயிட்டு வாங்க நம்மளே வழி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் குழந்தைகளுக்குன்னு அவர் வேசருக்கு தகுந்த மறுத்தாங்க. நம்ம கம்மன் இருக்கிறோமா பக்கத்தாண்டியே இருக்குது. சரி ஒரே எட்டி பார்த்துட்டு போயிடலான்ட்டு பார்த்தோம்ங்க. அங்கே ஒன்றும் கலெக்ஷன் பிடிக்கலேன்ட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு இது இன்னொரு நாள் போய் தாங்க இந்த ட்ரெஸ் எடுத்தோம். பாப்புக்குட்டிக்கு அமத்தா பட்டு பாவாடை செட் எடுத்து கொடுத்தாங்க. பேர் வைக்கிறப்ப சென்டிமெண்ட்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் பொறுமையாக போய் பார்த்து எடுக்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. குழந்தைய வச்சுட்டு போயிட்டு ஓரளவுக்காவது பிடிச்சது எடுத்துமா அப்படிங்கிற மாதிரி தாங்க சூழ்நிலைகளெல்லாம் அமைது. 4-5 கடை ஏறி இறங்கி பிடிச்சதை எடுக்கலாமுங்கிற ஆசையில் விட்டுறணுங்க. பாப்புக்குட்டிக்கு அழகாக பட்டு பாவாடை செட் அமைஞ்சிருச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஹேண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பார்த்து எடுக்கிற அளவுக்கெல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைங்க. குழந்தைய வச்சுக்கிட்டு போனோமா ஏதோ ஒரு கை கிடச்சதை எடுத்தோமா அப்படிங்கிற மாதிரி தாங்க கதை இருக்குது. பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குன்னு தனி கடைக்கு போனால் தாங்க நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் அமையுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிகழ்கொட்டி பொக்குன்னு ஓயிடுவான்னு சொல்லி போட்டு அப்பத்தா ஒரு வேட்டி சட்டை எடுத்துட்டாருங்க. அவர் ஒரே கொண்டாட்டம் தான். மாப்பிள்ளை ட்ரெஸ் எடுத்தாச்சுன்னு சொல்லி போட்டு அப்புறம் பாப்புக்குட்டிக்கு ஒரு ஃப்ராக் எடுத்தாச்சுங்க. காட்டன் ஃப்ராக் எடுத்துட்டாங்க அப்பத்தா. அப்புறம் அவ்வளோதாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீடியோஸ் எல்லாம் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தாங்க போட முடியுது. ஏன்னா பாப்புக்குட்டி ஃபஸ்ட்டு இல்லைங்களா, அதனால் பாப்புக்குட்டி பார்த்துட்ருக்குறோமுங்க.